Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்துட்டு சப்பாத்தி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடக்கூடியது. ஆக்சுவலா இப்போ வந்து சப்பாத்திலாம் மீதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ நைட்டு செய்வோம், மிச்சமாயிடுச்சு. அந்த சப்பாத்தியை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் பண்ணலாம், இல்லை ஈவினிங்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது ஆக்சுவலா மிச்சமான சப்பாத்தி இல்லை, நான் வீடியோக்காகவே ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம எண்ணெயில போட்டு செய்ய போறோம். அதனால வந்து நான் ட்ரை சப்பாத்தியை தான் பண்ணியிருக்கேன். ஒரு 6 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமா இருக்கும். நீங்க எத்தனை பேர் சாப்பிட போறீங்கன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் வந்து கேபேஜ் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டியா இருந்தா இவ்வளவு போதும். நம்ம இன்னைக்கு செய்யற இதுக்கு மெனுஸ்க்கு வந்து அந்த சின்ன கேபேஜ் போதும். கோஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் வந்து ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்சிகம்ல வந்து ரெட்டு, எல்லோ, கிரீன் 3 கலரும் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாளுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். கார்னிஷ்காக கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து 2 பேட்சா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் பாருங்க எண்ணெய் இல்லாம தான் சுட்டிருக்கேன், ஏன்னா நம்ம எண்ணெயில தான் போட்டு செய்ய போறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு நல்ல மெலிசா, அதாவது நூடுல்ஸ் டைப்ல வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுல நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால, டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்க கட்டி கொடுக்கலாம். நல்லா செஞ்சுட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணீங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுவும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெலிசா. ஸோ நம்ம கட் பண்ற நேரத்துல கடாயில எண்ணெயும் ஊற்றி எண்ணெயும் காஞ்சாச்சு. மொத்தமா போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா போடணும், ஏன்னா இது பொரியறதுக்கான இடம் இருக்கணும் அதுல. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் கடலை நெல்லை தான் செய்யறேன். கடலை நெல்லை வந்து செய்யும் போது பாத்தீங்கன்னா எது போட்டாலும் சரி ஃபர்ஸ்ட் அந்த நுரை வந்துடும். ஹெல்த்துக்கும் உங்களுக்கு நல்லது. இது ஒரு 2 நிமிஷம் ஆயிடும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சப்பாத்தி வந்து நல்லா வெந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு ரோஸ்ட் ஆகிறதுக்காக எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். எங்க பாருங்க இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதுலயே கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோங்க, எடுத்து போட்டுட்டு. அப்ப அதுல இருக்க எக்ஸஸ் எண்ணெல்லாம் கூட வந்துடும். அவ்வளவுதான். ஸோ பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு பேட்ச் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா கிறிஸ்பாயிட்டு இருக்கு. இதை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கையில ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க. நம்ம பொரிச்ச அதே கடாயில எண்ணெய் எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் தான் இருக்கும், ஜாஸ்தி எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இப்போ வந்துட்டு கேபேஜ் வந்து போட்டுடலாம். நம்ம இதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே போட போறது கிடையாது. நீங்க எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து அலசி நல்லா தண்ணி வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு வடிகட்டி வச்சு தண்ணி எல்லாம் எடுத்துருங்க. இல்லைன்னா தண்ணியோட போட்டீங்கன்னா நிறைய கொழும்பு மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து கேபேஜ் போட்டாச்சு. கேபேஜ் கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து சப்பாத்தியும் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, இதுவும் கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கோஸ் எல்லாம் வந்து நார்மலா வந்து சீக்கிரமே வந்து குக் ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் வந்து கேரட் சேர்த்துக்கலாம். நம்ம போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சீக்கிரமே வந்து குக் ஆகும். கேரட் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கேரட் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, கொஞ்சம் வந்து வதங்குற அளவுக்கு. ஏன்னா கேரட் மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப வதங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கேப்சிகம், கிரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர், இதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு ½ குக் ஆனா போதும், ரொம்ப வந்து குழஞ்ச மாதிரிலாம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்ப பாருங்க வதங்கியாச்சு. இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு போடுறேன். இன்னும் கேட்டா சப்பாத்தில வந்து நான் உப்பு போட்டு செய்ய மாட்டேன், அப்படியே உப்பு இல்லாம தான் சப்பாத்தி செய்வேன். அதனால இந்த வெஜிடபிள்ஸ்ல இது போடுற உப்பே வந்து கரெக்டா இருக்கும். உங்களுக்கு உப்பு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க.
ஏன்னா மாவுல வந்து நீங்க உப்பு போட்டு செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா உப்பு கம்மி பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்க்கு கண்டிப்பா வந்து உப்பு தேவைப்படும். அது போட்டு கலந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன். இதெல்லாம் சீக்கிரமே வந்து வதங்கிடும். ஒரு அப்படி திருப்பி விடும்போதே வதங்கிடும். அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு வந்துட்டு சில்லி சாஸு காரத்துக்காக ஜாஸ்தி போட வேண்டாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு வந்து சோயா சாஸு, ஒரு ஸ்பூனுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப்பு. அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் காரம் ஜாஸ்தி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து பெப்பர் வந்து மிளகு தூளை கூட வந்து சேர்த்துக்கலாம் காரம் தேவைப்பட்டா. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சப்பாத்தி பொரிச்சு வச்ச சப்பாத்தியை கொஞ்சம் அப்படி உடைச்ச மாதிரியே போட்டுக்கோங்க. இதுக்கு என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். பட்டாபட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா போதும். கடகடன்னு ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி போட்டு வச்சுட்டா போதும். நூடுல்ஸ் மாதிரியே இருக்கு. சப்பாத்தி நூடுல்ஸ்னு பேர் வைக்கலாம். போட்டுட்டு கலந்து விட்டுலாம். இதுல நீங்க முட்டை கூட தனியா வந்து பொரிச்சுட்டு அதை கூட ஆட் பண்ணலாம். பன்னீர், மஷ்ரூமு அதெல்லாம் கூட இதே மாதிரி வதக்கிட்டு கூட இதோட சேர்த்து செய்யலாம். நம்ம இஷ்டம்தான். செய்யற முறை தெரிஞ்சிச்சுன்னா போதும். நம்ம எப்படி வேணாலும் வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ பவுலுக்கு வந்து மாத்திடலாம். ஆஹா, நல்லா கம கம கம்மன்னு இருக்கு. வாசனை சூப்பரா வந்திருக்கு. இது பாருங்க, கடாயில எண்ணெய் கூட இல்லை பாருங்க. கம்மியா தான். ஏன்னா சப்பாத்தி வந்து நம்ம எண்ணெயில ரோஸ்ட் பண்ணிருக்கிறதுனால ஜாஸ்தி எண்ணெய் ஊத்தாதீங்க. சொத சொதன்னு ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப இதுக்கு மேல வந்து கொஞ்சமா வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிடலாம். ஜஸ்ட் கார்னிஷ்காக. அவ்வளவுதான். நம்மளுடைய கிறிஸ்பி சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் இருங்க. நம்ம செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க. ஆவி பறக்க சுட சுட இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்கு. நான் செஞ்சதுக்காக இல்லை, அருமையா இருக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. நான் சொன்ன இதே மெத்தட்ல செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பை.